Hi guys and வணக்கம் இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் உங்கள் ஃபர்வேஷ் முகமது. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலையா, உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்க ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் நிறைய பேர் தேடிட்டு இருக்க ஒரு வீடியோனே சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் டெலிட் ஆன ஃபோட்டோஸை எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெக்கவர் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வரன்னு பேசாமல் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ உங்கள் சவுண்டை விட ஃபேன் சவுண்டு தான் ப்ரோ அதிகமாக வருது, ஆஃப் பண்ணி வச்சுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர். நானும் கம்மியாக தான் வைக்க பார்க்குறேன், பட் முடிய மாட்டேது. ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே விண்டோஸு டோர்ஸ் எல்லாமே சாத்திருக்கு, செம்ம சூடாக இருக்கும். ஸோ பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெறுத்து உட்காந்துருப்பேன் நான். ஸோ அதனால தான் நான் ஃபேன் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வர்ற வீடியோஸில் எல்லாமே நான் ஃபேன் சவுண்டை கம்மியாக வச்சுக்க பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார நுழைஞ்சிடலாம். ஸோ டெலிட் ஆன ஃபோட்டோஸ்லாம் ரெக்கவர் பண்ண வச்ச ஆப் இப்போ தேவையா ப்ரோ, இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஸுமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது சிம்பிளாக ஈஸியாகவே நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஆப் தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இன்பில்ட்டாக இருக்கிற ஃபைல் மேனேஜர். ஸோ உங்கள்கிட்ட ஃபைல் மேனேஜர் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் தேர்ட் பார்ட்டி ஃபைல் மேனேஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளில வந்துட்டு DCIM அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா .thumbnails அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வேறு ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ எனக்கு தெரியாமல் எல்லா ஃபைல்ஸும் இதில் சேவ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை, நீங்கள் சேவ் பண்ணுற ஃபோட்டோஸை உங்களுக்கு ஒரு காப்பியும் இன்னொரு காப்பி இந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கைத்தவறியோ இல்லை தெரிஞ்ச நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு காப்பி அந்த .thumbnailsங்கிற அந்த ஃபோல்டரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் தவறி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் அழகாக இந்த .thumbnailsகுள்ளார வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் திருப்பி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கேள்வி இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் நண்பரோடு எந்த இணையதளத்தில் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஃபர்வேஷ். பை கைஸ்.